ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்று போட்ட வீடியோட கண்டினியூஷன் தான். ஸோ நேற்று நாம் ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ் பார்த்துருந்தோம். என்னென்ன விட்டமின் நிறைந்த ஃபுட் உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டால் என்ன மாதிரியான குறைபாடுகள்லேருந்து நம்ம தப்பிக்கலான்றதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதில் முக்கியமாக நேற்று நம்ம லிப்பிட் சாலிபிள், அதாவது கொழுப்பு மூலியமாக உடம்புல அப்சர்வ் பண்ணக்கூடிய விட்டமின்ஸ்லாம் மேஜராக பார்த்துருந்தோம். அதில் நம்ம டீட்டெயிலாக விட்டமின் ஏ பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக விட்டமின் டி, அதோட தேவை எதனால் இருக்குது, ப்ளஸ் அதோடைய குறைபாடு என்னென்ன சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதை நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் விட்டமின் டி சொன்ன உடனே உங்கள் எல்லாரும் மனசுக்குள்ளேயும் விட்டமின் டியா, சூரியன்லேருந்து டேரெக்டாக வர விட்டமின் அது மட்டும் தானே. ஸோ அதனால் நாங்கள் தினமும் காலையில் மதியம் நைட் எல்லா டைமும் வெயிலில் நின்னா எங்களுக்கு அந்த விட்டமின் சத்து வந்துடும், குறைபாடு இருக்காதுன்னு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ முதல் விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் 3/2 பங்கு பீப்புள், அதாவது 3/2 மடங்கு பீப்புள் அனைவருக்குமே விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப காமனாக ஒரு காரணங்களாக இருக்குது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம்னா மெஜாரிட்டி ஆஃப் டைம் இந்தியன்ஸ் எல்லாருமே இன்டோர், அதாவது ஒரு குறிப்பிட்ட உட்கட்டமைப்புக்குள்ளேயே வேலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி 95% மேலே சூரிய வெளிச்சத்தில் தான் நமக்கு ஒரு சக்தா, ஒரு ப்ரோட்டீனாக நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த விட்டமின் டி நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்கணும்னா நிறைய டைம் இந்த அர்லி மார்னிங்கும் ஒரு 5 மணிக்கு மேலே, அதாவது 8 மணிக்கு கீழேயும் 5 மணிக்கு மேலே இருக்கிற சூரியனுடைய எக்ஸ்போஜர் நம்ம மேலே படக்குள்ளே நமக்கு விட்டமின் டியோட சிந்தசிஸ் உடம்புல ரொம்ப அதிகமாக நமக்கு கிடைக்குது. ஆனால் நிறைய டைம் இந்தியன்ஸ் இந்த டைமில் ஒன்று வீட்டுக்குள்ளே இருப்போம், இல்லைனா தூங்கிட்டு இருப்போம். இதனால தான் நிறைய இந்தியன்ஸ்க்கு விட்டமின் டி குறைபாடு வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உணவில் விட்டமின் டியோட அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவே உணவு மூலியமாக நமக்கு விட்டமின் டி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமாக அசைவ உணவுகளில் மட்டும்தான் விட்டமின் டி கிடைக்கிறத தவிர சைவ உணவுகளில் குறிப்பிட்ட அளவு கம்பேரிட்டிவாக அசைவ உணவுகளை விட கொஞ்சம் கம்மியாகவே விட்டமின் டி கிடைக்கிறதுனால தான் இந்தியன்ஸ் நிறைய பேருக்கு விட்டமின் டி குறைபாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட மேனிஃபெஸ்டேஷனும் நம்ம இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது. சரிங்க சார், விட்டமின் டி குறைபாடால் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரும், பெரியவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு கேட்டிங்கன்னா, ஸோ விட்டமின் டி குறைபாடு நிறைய குழந்தைங்களை நீங்கள் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு எப்படி ப்ரெசென்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, விட்டமின் டியோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேஜராக எலும்புகள், போன் ஃபார்மேஷனில் விட்டமின் டி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு விட்டமின் டி ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. எக்ஸாம்பிள் பாராதைராய்டு ஹார்மோன், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய நாணமில்லா சுரபிகளுடைய ஃபங்க்ஷனுக்கு விட்டமின் டியோட செயல்பாடு ரொம்ப தேவைப்படுது. கால்சியமோட செயல்பாடுக்கு விட்டமின் டி ரொம்ப தேவைப்படுது. பாஸ்பரஸோட அப்சார்ப்ஷன், அதாவது பாஸ்பரஸோட தேவைக்கும் விட்டமின் டி ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. தசைகளுடைய செயல்பாடு, மசில் கண்ட்ராக்ஷனுக்கும் விட்டமின் டி ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. மூளையோட புத்தி கூர்மைக்கும் விட்டமின் டியோட தேவைகள், எல்லா ஃபங்க்ஷன்லையுமே விட்டமின் டியோட தேவைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இயல்பாக பண்ண முடியும். சார் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே சார், முக்கால்வாசி இந்தியன்ஸ்க்கு விட்டமின் டி குறைபாடு அதிகமாக இருக்குது, அது நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஓகேங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் இந்த விட்டமின் டி குறைபாடால் என்னென்ன பாதிப்பு வரும்னு சொல்லி நான் கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப காமனாக வர டிசீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிக்கெட்ஸ் சொல்லுவாங்க. ரிக்கெட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, குழந்தைங்களுக்கு விட்டமின் டி குறைபாடில் எலும்புகள் ஒழுங்காக ஃபார்ம் ஆகாமல், ஒரு எலும்புனா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு ராக் மாதிரி கல் மாதிரி இருக்கக்கூடிய எலும்பு சாஃப்டான ஸ்பாஞ்சு மாதிரி ஆகிறது தான் ரிக்கெட்ஸ். ஓகேங்களா? விட்டமின் டி இல்லாததுனால அந்த போன் எலும்பு ஃபார்ம் ஆகிறது டிஃபெக்ட் ஆகுறது. அதனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வளைவான எலும்புகளோட குழந்தைங்க ப்ரெசன்டேஷன் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு யாருக்கா இந்த மாதிரி வளைவான எலும்புகள், ரொம்ப சாஃப்டான எலும்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பீடியாட்ரிஷியன், குழந்தை டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி போய் காமிக்கிறது பெஸ்ட்டான ஆப்ஷன். அதுவே பெரியவங்களுக்கு எப்படி சார் அது மேனிஃபெஸ்டேஷன் ஆகும்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்களுக்கு ரொம்ப காமனான ப்ரெசன்டேஷன் விட்டமின் டி டெஃபிஷியன்சி எதனாலன்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் கேட்டிங்கன்னா, ஒரே டயர்ட்னஸாக இருக்கிறது, அப்புறம் தசை வலி இருக்கும், அப்புறம் முதுகு தண்டுவட வலி, ஸ்பைன் முதுகு தண்டுவட வலி ரொம்ப காமனாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒரு 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே முதுகு வலி இருக்குது, உட்காந்தா எழுந்தா முதுகு வலி இருக்குது, காரில் ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் முதுகு வலி இருக்குது. இந்த மாதிரி காமனான மயால்ஜிக் பாடி சிம்டம் தான் விட்டமின் டியோட மேனிஃபெஸ்டேஷனாகவே பெரியவங்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கும். பெரியவங்களில் டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா அது பேர் ஆஸ்டியோமலேஷியான்னு சொல்லுவாங்க. அதுவும் போன் சாஃப்டாக வீக்கன் ஆகுறது. அதுக்கப்புறம் தசை பிடிப்பு, ஓகேங்களா?
தசை கண்ட்ராக்ஷன் ஸ்பாசம்ஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து புத்தி கூர்மையில் பாதிப்பு ஏற்படலாம். இது எல்லாமே வந்து ஒரு விட்டமின் டியோட ஒரு காமனான டெஃபிஷியன்சியோட கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். சரிங்க சார், விட்டமின் டியை பற்றி சொல்லிட்டீங்க, அது சூரியன்லேருந்து வருதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் அதோட டெஃபிஷியன்சி அதோட குறைபாடால் என்னென்ன சிம்டம் வருதுன்னு சொல்லிட்டீங்க, நாங்கள் என்ன மாதிரி உணவு வகையில் எடுத்துக்கிட்டால் எங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு வராதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம் நான் சொன்ன மாதிரி விட்டமின் டி வந்து சூரிய ஒளி சக்தியிலேருந்து 90% மேலே நமக்கு வந்து உற்பத்தி கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு முன்னாடி இருக்கிற சூரிய ஒளியோ இல்லை 5 மணிக்கு மேலே இருக்கிற சூரிய ஒளியோ உங்கள் உடம்புல படுற மாதிரி, உங்கள் தேகத்தில் படுற மாதிரி பார்த்துங்க. அதுக்காக உச்சி வெயிலில் போய் நிற்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அர்லி மார்னிங் லேட் ஈவினிங் இந்த மாதிரி சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படக்குள்ள இருக்கிறது மூலயமா வர விட்டமின் டி சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உணவுகள், என்னென்ன உணவுகள் கேட்டிங்கன்னா, நிறைய வந்து நான்வெஜ் உணவுகளில் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா மீன். ஓகேங்களா? அதுலேயும் இந்த பாறை மீன், சூறை மீன் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான விட்டமின் டி இருக்குது. அப்புறம் வந்து மீன் காட் லிவர் ஆயில் சொல்லுவாங்க, அதுலேயும் அதிகமான விட்டமின் டி இருக்குது. முட்டையோட மஞ்சள் கருவில் விட்டமின் டி அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பாலில் விட்டமின் டி சக்தி அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்ட சில க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் காய்கறிகள்லையும் விட்டமின் டி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா கடல் சார்ந்த உணவுகளில் விட்டமின் டி சக்தி உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கால வந்து சார் எனக்கு வந்து இந்த சன்லைட்டும் பட மாட்டேங்குது, இந்த நான்வெஜ்ஜை நான் சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில கண்டிஷனில் உங்கள் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி தேவைன்னா விட்டமின் டி லெவல் உங்கள் பிளட்டில் இருக்க அளவு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ், பாடி பெயின், அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டான சிம்டம்ஸ் இருக்குன்னா உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி நீங்கள் விட்டமின் டி லெவல் செக் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். டாக்டரோட அட்வைஸில் மட்டும். நிறைய பேர் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்க, அப்படி எடுக்காதீங்க. உங்கள் டாக்டரோட உரிய அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி எனக்கு விட்டமின் டி கிடைக்க மாட்டேங்குது, சூரிய வெளிச்சத்தில் கிடைக்கல, உணவு பழக்கத்தில் என்னால் எடுத்துக்க முடியல விட்டமின் டி, எனக்குள்ளே நீங்கள் விட்டமின் டி சப்ளிமெண்ட் டெய்லியும் ஒரு டேப்லெட் எடுத்துக்கலாம் டாக்டரோட அட்வைஸின் பேரில். ஸோ அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி வந்து முக்கியமான, நான் சொன்ன இந்த அவைலபிலிட்டி தவிர்த்து விட்டமின் டி வந்து முக்கியமான எல்லா ஒரு பேசிக்கான மெட்டபாலிசத்துலேயும் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இன் ஹெல்த். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த விட்டமின் டி சந்தேகமாக வேறு ஏதாவது டவுட் இருக்குது சார், வேறு ஏதாவது உணவுகளில் கிடைக்குமா, அது தவிர்த்து வேறு ஏதாவது நான் விட்டமின் டி பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஃபர்தர் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் சசிதரன்.